இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாலிட் பிளாக் காஸ்ட் எஸ்டிமேஷன் போக போகிறோம். இதில் இன்னொரு விஷயம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தோம் யூடியூப்பில். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்குற கணக்குப்படி பார்த்தா அப்பா இவ்வளோ லாபமா, மாதத்தில் கார் வாங்கிடலாம், 2ஆவது மாதத்தில் வீடு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பிளான் பண்ண வேண்டியதான் நம்ம. அதுக்கப்புறமா ரியாலிட்டிக்கு போனால் தான் தெரியுது நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ. நிறைய விஷயத்த சொல்லாமல் அந்த மிஷின் விற்கிற கம்பெனிக்காக இவங்க பண்ணுற ஒரு ஒரு டேட்டிக்ஸ் தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 இன்ச் பிளாக் எடுத்துப்போம். அந்த 6 இன்ச் பிளாக்கோட டைமென்ஷன் எப்படி இருக்குன்னா 16 இன்ச்சஸ் லென்த்து. அதே போல் வந்து 16 இன்ச்சஸ்னால் 400 mm வரும். அதே போல் வந்து வித்து வந்து 150 mm, ஹைட்டு வந்து 200 mm. இது ஸ்டாண்டர்ட் சைஸ். இப்போ இதை வந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளாக்குக்கு அதோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இது போட்டால் வால்யூம் கிடைச்சிடும். அப்போ 3 போட்டு வால்யூம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லென்த்து பிரெத்து இன்ட்டு ஹைட்டு. அப்போ என்னது? எல்லாத்தையும் மீட்டரில் மாற்றிப்போம். 0.4 இன்ட்டு 0.15 இன்ட்டு 0.2 போட்டால் 0.012 m3 வரும். இப்போ ஒரு CFT 1 m3 = 35.315 CFT நமக்கு தெரியும். அப்போ ஒரு CFT எத்தனை m3? அப்போது இது அப்படியே 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஒரு CFT 0.0283 m3. ஓகே, இப்போ நம்ம ஒரு பிளாக், இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து கல் அடிக்கிற இடத்துலாம் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு மூட்டைக்கு நான் 50 கல் அடிக்கிறேன், ஒரு மூட்டைக்கு நான் வந்து 45 கல் அடிக்கிறேன், ஒரு மூட்டைக்கு நான் 60 கல் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது ஒரு மூட்டை என்ன கணக்கு வரும்னா, ஜென்ரலாக 1.25 CFTன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1.22 தான் இருக்கும். 1.25 CFT. அதை நம்ம m3 கன்வெர்ட் பண்ணால் 0.03537 m3. தெரியுங்களா? அதே போல் தான் அந்த CFT எப்படி ஒரு m3 எத்தனை CFT இருக்குது, ஒரு CFT எத்தனை m3ன்னு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் சிமெண்ட்டுக்கு அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே 1.25 / 35.315 போட்டிங்கன்னா இந்த m3 கிடைக்கும். இப்போ ஒரு பிளாக், ஒரே ஒரு பிளாக் எத்தனை m3 வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சாரி ஒரு பிளாக்கு, இது ஒரு பேக்கு, இதோடு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம மோஸ்ட்லி நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா M10 கிரேடில் வரும். அது ஆக்சுவலாக 1:3:6 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் M10ல் வந்து பார்த்திங்கன்னா எம்னா என்னென்னா மிக்ஸ் டிசைன். எம்னா மிக்ஸுன்னு வரும். 10ன்றது அதை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து வரும். அது வந்து நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கு உட்படுத்துகிறப்ப அது நமக்கு வந்து 10 Nm/mm² அப்படி வரணும். ஐ மீன் ஆனால் ஒரே ஒரு எம்எம்மில் அந்த நியூட்டன் ஒரு 10 நியூட்டன் வந்து அது தாங்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு, mm². இப்போ கால்குலேஷன் ஃபார் த குவான்டிட்டி ஆஃப் பர் பிளாக். சரி, நம்ம இப்போ கால்குலேஷனுக்கு வருவோம். அவங்க அந்த M10ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கணக்குக்கு வரும். M10ன்னு பார்த்தீங்கன்னா 1:3:6. 1:3:6. சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், டேரெக்டாக சிமெண்ட்டை ஒரு கால்குலேஷன் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சிமெண்ட் எடுக்கிறாங்க. டேரெக்டாக சிமெண்ட் எடுக்கக்கூடாது. 1:3:6னா முதல்ல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 1:1 + 3 + 6 = 10. நான் 10 ஏன் சொல்கிறேன், அதுமா 1.54. இது நம்ம காங்கிரீட் பிளாக்ன்றோம். சாலிட் பிளாக், காங்கிரீட் பிளாக். ஒரு காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வெட் வால்யூம், ட்ரை வால்யூம் வேணும்னா அதோட வெட் வால்யூம் × 1.54. இது காங்கிரீட்டுக்கு 1.54 × வெட் வால்யூம். இது காங்கிரீட்டுக்கு ட்ரை வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ வால்யூம் ஆஃப் த பிளாக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது வால்யூம்க்கு சொன்னால லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்ட்டு. இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்னா அதோட 6 இன்ச் பிளாக்கான வால்யூம் வந்து 0.012 m3.
இப்போ சிமெண்ட் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.54 டிவைடட் பை 10 இன்ட்டு 1 இன்ட்டு 1440 இன்ட்டு 0.012 இது M3ல் இருக்குது. இப்போ நமக்கு டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் என்னென்னா 1440 சரிங்களா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சிமெண்ட்டில் இருக்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ரேஷியோவில் 1:3:6ன்னு பார்த்தோம்னா அதில் சிமெண்ட்டுன்றதுனால 1ன்னு எடுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ 1.54 இன்ட்டு 1 இன்ட்டு 1440 டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் இன்ட்டு 0.012. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் 26.6112 டிவைட் பை 10. இப்போ நமக்கு எத்தனை கிலோ வருதுன்னா 2.66 kg ஆஃப் சிமெண்ட் ஓகேங்களா. ஒரு பிளாக்குக்கு 2 கிலோ 660 கிராம் அப்படின்ற மாதிரி கணக்கு வருது. நம்ம பிளான் படி பார்த்திங்கன்னா ஒரு பேக்குக்கு 50 பிளாக்கு அப்படி அடிக்கிறாங்கன்னு கணக்கு. இங்கே நமக்கு ஒரு பிளாக்குக்கு 1 kg ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணால் தான் அது கரெக்டு. இப்போ அது வரலை. அப்போது இதில் இவங்க சொல்கிற மாதிரி இந்த மிக்ஸ் டிசைன் போடுறது நமக்கு கால்குலேஷன் படி கரெக்டாக வராது. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் கிரேடை குறைச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு 1:4:8 அதனால் M5க்கு போயாச்சு, M7.5க்கு போயாச்சு ஓகேங்களா. M10 கிரேடு தான் தப்பாக வருதுன்ட்டு M7.5 கிரேடுக்கு போட்டு பண்ணிச்சு 1:4:8. அதில் இருக்கிறபடிக்கு 8 + 4 + 1 = 13. சிமெண்ட் கால்குலேஷன் படி அதான் சொன்னால 1.54 இன்ட்டு வெட் வால்யூம் போட்டால் தான் நமக்கு ட்ரை வால்யூம் கிடைக்கும். அதனால் ட்ரை வால்யூம் தான் இருக்கும். 1.54 இன்ட்டு ஒரு பகுதி ஆஃப் சிமெண்ட் 1:1440 டு 0.012 ஒரு பிளாக்கோட வால்யூம் டிவைட் பை இந்த 13 போட்டிங்கன்னா இதில் 2 kg ஆஃப் சிமெண்ட் யூஸ் ஆகுது. அப்போது இதுலையும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 1 கிலோ யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 50 பிளாக் வரும். ஏன்னா 50 கிலோ ஒரு மூட்டை. அதனால் இப்போ ஒரு பிளாக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. சில இடத்துல மாறும், சில ஊரில் அப்படியே மாறி மாறி வரும். ஒரு பேக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ. அப்போ 1 கிலோ சிமெண்ட் எவ்வளோனா 350 டிவைட் பை 50ன்னு போட்டிங்கன்னா 7 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம M7.5 கிரேடுக்கு போனோம் அப்படின்னா சாரி இது M5 போட்டோம் நமக்கு 14 ரூபா ஆகுது ஒரு பிளாக் 6 இன்ச்சுக்கு. இது M10க்கு போனோம் அப்படின்னா 19 ரூபா ஆகுது. இப்போது இவங்க சொல்கிற கணக்குப்படி எங்கடா நமக்கு ஒரு மூட்டையில் வந்து நமக்கு 14 ரூபா தான் வருது, 19 ரூபா வருது, இதில் எப்படி நம்ம வந்து 50 பிளாக் அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது முடியாத விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ இதில் 2 kg இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த 2 kg இருக்குல்ல M7.5 இந்த 2 kgயில் வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். ஒரு பிளாக்கு 2 kg வந்ததுன்னா நம்ம இதில் எத்தனை பிளாக் அடிக்க முடியும்னா M7.5 பொறுத்த வரைக்கும் 2 கிலோனா 50 டிவைடட் பை 2 கிலோ இப்படி போட்டிங்கன்னா உங்களால் 25 பிளாக் தான் அடிக்க முடியும். அதுவே இந்த இடத்துல போட்டிங்கன்னா 19 பிளாக் தான் வரும். கவுண்ட் படி 18.79 வரும். நம்ம 19ன்னு போட்டுக்கலாம். மீதி இதோட கண்டினியூஷன் வீடியோ நாளைக்கு அப்லோட் ஆகும். இன்னும் அதில் நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. அதை வச்சு எப்படி அந்த பிளாக்கான காஸ்ட் எல்லாத்தையும் அரைவ் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறோம். சினோஃபோ சாலிட் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.